செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில நலம்னு ஒண்ணு இருக்கா? விருச்சகத்துக்கு என்னைக்காவது நம்ம நல்லா இருந்திருக்கோமா, இல்ல நல்லா தான் இருக்க விட்டுருக்காங்களா? அதாவது ஒரு மனுஷனுக்கு நண்பர்கள் இருக்கிற மாதிரி எதிரிகளும் இருக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாருமே எதிரியா இருந்தா விருச்சகம் எப்படிங்க வாழ்க்கைய வாழ்றது? எங்க பார்த்தாலும் எதிரி, யாருக்குமே பிடிக்கல. காரணம் விருச்சகம் உண்மையை பேசும், மனசுல இருக்கிறத பட்டுப்படான்னு பேசும். யாருக்கும் சொம்பு அடிக்க தெரியாது, யாருக்கும் சொம்பு தூக்க தெரியாது. இருக்கிறதபடியே பேசுவாங்க. ஆனா பொய் பித்தலாட்டம் பேசுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. உண்மையை பேசுற நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்பீங்க. வெறுப்புல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ விருச்சகம் அப்படிப்பட்டவங்களா? பாக்குறவங்க எல்லாரும் தப்பா சொல்றாங்கன்னா அப்ப இவங்க தப்பானவங்க தான் அப்படின்னு யாராச்சும் சொன்னா வாயிலேயே அடிங்க. ஏன்னா விருச்சகம் உண்மையை பேசுறதுனால இவங்க தப்புன்னு மற்றவங்க அடையாளப்படுத்தினா அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. விருச்சகத்தை யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்தீங்கன்னாக்கா அடையாளப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவை சென்ட் பண்ணி விடுங்க. விருச்சகம் அப்படின்னா என்ன வீணா போன ராசியாங்க? தான் சொந்த காலில் நிற்கணும், நேரம் காலம் பார்க்காம உழைக்கணும். உழைப்புக்கும் உண்மைக்கும் துணை போகக்கூடியவங்க தான் இவங்க. எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஆழமா யோசிச்சு முடிவெடுக்க கூடியவங்க இவங்க. கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்காதவங்க. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி முதுகுக்கு நேரா பேச மாட்டாங்க, முகத்துக்கு நேராக பேசக்கூடியவங்க. இந்த ஒளிஞ்சு மறைஞ்சு பேசுறது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறதெல்லாம் சுத்தமாக தெரியாதுங்க. சூதுவாதும் தெரியாது, மற்றவங்களுக்கு சூழ்ச்சி பண்ணவும் தெரியாது. இவங்களை விட இவங்களுடைய திறமைங்கிறது மற்றவங்களுக்கு தாங்க பயன்படும். சுயநலமற்றவங்க, கலகலப்பான பேச்சாலும் சுறுசுறுப்பான செய்கையாலும் அனைவரின் மனதிலுமே இடம் பிடிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. நல்ல அறிவாற்றல், மற்றவங்களுடைய மனநிலையை அறிந்து பேசக்கூடிய திறன் கொண்டவங்க. மற்றவங்க மனசை புரிஞ்சுப்பாங்க தான், ஆனா உண்மையை பேசுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வலம் வரக்கூடிய விருச்சிக ராசிக்கு என்ன விளையாட்டு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எவ்வளவுதான் எங்களையும் சோதிப்பாங்க. அட கடவுளே, இந்த கடவுள்கிட்டயே சண்டை போடுவாங்க. யார் தெரியுமா? மேக்சிமம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களா இருப்பாங்க. யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அட போப்பா பெரிய கடவுளா, கடவுள் இப்படிதான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, அதனாலதான் கோவமா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அன்புக்கு சொந்தக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால் நவ பஞ்ச ராஜயோகம் விருச்சிக ராசிக்கு உங்களோட கை கோர்க்கும். அந்த நபரால வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம். இப்போ ஒரு சிலர் தலைப்பை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி வீடு தேடி வருவாங்களா? ஆனா என்னம்மா தலைப்பை போட்டு வச்சிருக்க? நவ பஞ்ச ராஜயோகம் தாங்க 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகுது. வீடு தேடி வரக்கூடிய 500 வருஷம் கழிச்சு வராருன்னு நான் சொல்ல கிடையாதுங்க, புரியுதுங்களா? அதாவது இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது வருடமோ இல்ல 10 வருஷத்துக்கோ 50 வருஷத்துக்கோ 100 வருஷத்துக்கோ கிடையாதுங்க. இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகிறதுக்கு 2 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்காரும். அந்த அமைப்பை பொறுத்து தான் இந்த யோகம் பழிக்கும். அதே மாதிரி நவ பஞ்ச ராஜயோகம் என்னன்னா, நவ அப்படின்னா 9, அதாவது நவ கிரகங்கள் சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த 9 கிரகங்களால ஏதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு, பாதிப்புகள் இருந்தாலும் சரி அதை சரி செய்யக்கூடிய வகையில தான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. மிகவும் பழமை வாய்ந்த யோகம்ங்க. இதனால பலனுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அட என்னடா இது, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன்ப்பா, திடீர்னு என் தலையெழுத்தே மாறின மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நேரம் காலம் தான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அதாவது 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு குரு இவங்க உருவாக்கக்கூடியது தான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்க. இதனால விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது கதவை திறக்க போகுது. அதாவது வேத ஜோதிடப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்துங்க. இதனால சுப யோகம் உருவாகும், ராஜயோகம் உருவாகும். இது மனிதர்களுடைய வாழ்க்கையில, அதாவது 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே மாற்றத்தை ஏற்படுத்துங்க, தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில அம்மா ஒரு நிமிஷம் நில்லு, ஆமா நல்ல நவகிரகங்கள் எல்லாம் மாறி மாறி உட்கார்ந்து நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு வேற ஏதாவது
ஏதாவது சொல்லு, தெளிவா டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு கேட்பீங்க. பொறுமையா இருங்க, சொல்றேன். ரொம்பலாம் நான் வந்துட்டு வளவலன்னு பேச விரும்பல, டைரக்டா வந்துட்டு விஷயத்த சொல்றேன். அதாவது 2025ஆம் ஆண்டு நிழல் கிரகமான ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும், கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க தான். ஸோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில நுழைந்த பின்னாடி தான் குரு பகவான் என்ன பண்றாருனாக்க மிதுன ராசிக்குள்ள நுழைறாருங்க. குரு வந்து சுப கிரகம், மிதுனம் வந்து எந்த இடம்? புதன் பகவானுடைய இடம்ங்க, சரிங்களா? ஸோ இந்த நல்லது செய்யக்கூடியவர் அந்த அறிவு கூட கூட்டணியில சேர்றப்ப இந்த ராகு மற்றும் குருவுடைய நிலைகளால நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுதுங்க. இது சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு. இதனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய பல ராசிகள்ல விருஷக ராசியும் இடம் பெற்றிருக்கு. இதன் காரணமா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்களே புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுவே வந்து நான் வேலையில் இருக்கேன், பதவி உயர்வு கிடைக்குங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ குடும்பத்துடைய உறவுங்கிறது வலுவா இருக்குதுங்க. வீட்டினுடைய சூழ்நிலை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. நிதிநிலை சிறப்பா இருக்குதுங்க. சிலர் வந்து புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லம்மா நான் வியாபாரம் பண்றேன், தொழில் பண்றேன், ஆண்களோ பெண்களோங்க லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். நான் ரொம்ப நாளா வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஆல்ரெடி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், மேல் பதவிக்காக வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் நீங்க நினைச்ச மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகளுமே வெற்றி கிடைக்குங்க. சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகுது. ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில தூங்கி கொண்டிருந்த அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது இப்ப வந்து இந்த ராஜயோகத்தினால, என்ன யோகம்? நவ பஞ்ச ராஜயோகத்தினால பிரகாசிக்க போகுது. இதே போல இந்த ராகுவும் குருவும் சேர்ந்துகிட்டு மாணவ மணிகளுக்கு தேர்வுகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றியை கொடுக்கறாங்க. ஒட்டுமொத்தமா விருச்சிக ராசி எல்லாருக்குமே நிதி நிலையில நல்ல உயர்வு, புதிய வருமானம், நீங்க பிரபலமாக போறீங்க, சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. உங்களுடைய பணம் எங்காவது வெளியில மாட்டிட்டு இருக்கு, யாருக்காவது கொடுத்து ஏமாந்துட்டேன், இல்ல முதலாளியில நீ ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு, முதலீடு பண்ணி ஏமாந்துட்டேன், தொழில் பண்றதுக்கு போட்டு கூட்டாளிங்கிட்ட மாட்டிக்கிச்சு, இப்படி உங்களுடைய பணம் வெளியில மாட்டி இருந்தா கூட அந்த பணம், அதாவது உங்களுடைய பணம் வெளியில சிக்கி இருந்தா அந்த பணம் கைக்கு வந்து சேர்ந்தே ஆகுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். எல்லாத்துக்கும் மேல மன அமைதிக்கும் மன மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காதுங்க. வாழ்க்கை செழிப்பா இருக்க போகுது. வேலை பார்க்குறீங்களா, தொழில் பண்றீங்களா, நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு. இல்லம்மா நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், இப்போ முயற்சி பண்ணுங்க, நல்ல வேலை கிடைக்கும். அம்மா நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், அரசாங்க உத்தியோகத்துல தான் இருக்கேன், இருந்தாலும் வந்துட்டு தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை, உபரி வருமானத்துக்கு தொழில் தொடங்குங்க, கண்டிப்பா நடக்குங்க. உங்களோட தொழில் வந்து சூப்பராக போகும். அதற்கான சாதகமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. இல்லைம்மா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்கு வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கேன், ஆன்லைனில் வந்துட்டு பணம் போட்டு பணம் எடுக்கிற வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கூட பழைய முதல்ல இருந்து கூட இப்போ உங்களுக்கான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை தொடர்பாக குறுகிய தூர பயணமோ இல்லை நீண்ட தூர பயணமோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரும். ஸோ ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா விருச்சிக ராசி இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாத்துக்குமே இந்த ராகுவும் குருவுடைய சேர்க்கை, இந்த நவபஞ்ச ராஜயோகம் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு. என்ன மாற்றம்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாமே தடைபட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த நன்மைகள் எல்லாமே இப்ப தங்கு தடை இல்லாம இப்ப கிடைக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருந்துச்சு இல்லையா, இனி எல்லாமே கூடி வரப்போகுது. அதே போல திருமண வயதில் இருக்கவங்களுக்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளை வரம் வேண்டி காத்துட்டு இருக்கோம், போகாத கோயிலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இப்போ மருத்துவரை வந்து பார்க்காமலே நீங்க போடா அப்படின்னு விட்ட நிலையில கூட குழந்தை பாக்கியம் உருவாகுங்க. இனி அழகான வாரிசு பிறக்கும். அதே மாதிரி வங்கி கடன் உதவி கிடைக்கும். சொந்தமா வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, பழைய வீடை புதுப்பிப்பீங்க, சொத்து சேரும். வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல
இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி நீங்க இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க. சொத்து பிரச்சனைகள் தீருது. அதாவது என்னதான் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக விருச்சக ராசி கொண்டிருந்தாலும் ஒரு கைப்பிடி மண்ணுக்கு கூட நிறைய போராட்டம். சொத்து இருக்கு, பத்து இருக்கு, ஆனா எனக்கு இல்லையே, போற வரவன்லாம் கேஸ போட்டு கோர்ட்டு கேஸ அலைய விட்டுட்டு இருக்கானே, இப்படி இருந்த நிலையில கூட உங்களுக்கான சொத்து உங்களுடைய கையில வந்து சேர்ந்துருங்க. உங்க பங்கு உங்க கையில கட்டாயம் வந்து சேரும். ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியங்களை துலங்க வைக்கிறார். குரு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நேரத்துல குருவே உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க நினைச்சா கூட இந்த ராகு பகவான் இவர் கூட சேர்ந்ததுனால, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல பதிவுகள்ல, ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் தனியா குணம் கிடையாது. இவர் யார் கூட இருக்காங்களோ, யாருடைய வீட்டில் இருக்காங்களோ அவங்களுடைய குணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்கன்னு. ஸோ இப்போ இந்த ராகு பகவான் என்ன பண்றாரு, குரு கூட சேர்றப்ப குரு பார்த்தாலே கோடி நன்மை. குரு கூட சேர்ந்தா குரு ராகு பகவான் என்ன பண்ணுவாங்க, கோடான கோடி நன்மையை கொடுப்பாங்க. அந்த வகையில குரு கொடுக்க நினைச்சா அது கூடவே ஒரு ஜீரோவை போட்டு பல மடங்கு லாபத்தையும் பல மடங்கு அதிர்ஷ்டையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராகு. குரு இவங்களால தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்குங்க. மூத்த உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டு. இளைய சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்குது. விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. இனி கோபப்படாம பேச பழகுங்க. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பதவி பட்டங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. சொந்த ஊர்ல மதிக்கப்படுவீங்க. அதே மாதிரி கோயில் திருவிழாக்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி இத்தனை காலமா ஏமாற்றம் மற்றும் தாழ்வு மனப்பான்மையால கஷ்டப்பட்டு இருந்த விருச்சிக ராசி அதிலிருந்து விடுபட போறீங்க. உங்களால பயனடைஞ்சவங்க இப்போ உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமை வந்து நெருக்கமாகும். உங்கள் மீது எதிர்கட்சிக்காரர்கள் சுமத்திய வீண் பழிகள் எல்லாமே இப்ப விலக போகுது. அண்டை அயலாருடன் உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்குதுங்க. குறிப்பா இந்த குருவனுடைய பயணத்துல அதை சாதித்து காட்ட போறீங்க. சாதாரணமா இல்ல, மற்றவர்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். எதிலும் வெற்றி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். அரசால ஆதாயத்தை அடைய போறீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தள்ளி போன கல்யாணம் கூடி வரும். வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வங்கி கடன் உதவி கிடைக்கிறது எல்லாமே சாதகம். விஐபிகளுக்கெல்லாம் உங்களை ஓடி வந்து உதவி செய்வாங்க. பண வரவு அதிகமாகுது. தந்தையுடைய மருத்துவ செலவுகள் குறையுது. தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுது. நிரந்தர வருமானத்திற்கு வழி தேடுவீங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை வாங்குவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய ராஜ தந்திரத்தினால எல்லாத்துலயுமே வெற்றி அடைய போறீங்க. பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்க போறீங்க. திடீர் யோகங்க. முடங்கி கிடந்த நீங்க புத்துயிர் பெற போறீங்க. உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்பட போகுதுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வங்கி கடன் உதவி கிடைக்கும். புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகரிப்பாங்க. படித்த அனுபவம் உள்ள வேலையாட்களை கூடுதலாக உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழிலில் பணியமர்த்த போகிறீங்க. ரியல் எஸ்டேட், உணவு விடுதி, வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கெல்லாம் லாபம் பல மடங்கு உண்டுங்க. கூட்டு தொழிலெல்லாம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓய போகுது. பங்குதாரர்கள் உங்ககிட்ட பணிந்து போவாங்க. அரசால அனுகூலம் உண்டு. புதுசாக ஏஜென்சி எடுப்பீங்க. வராது அப்படின்னு நினச்ச பழைய பாக்கிகள் கூட இப்போ உங்களை வந்து சேரும். உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஓடி ஓடி வேலை பார்த்து என்னங்க மிச்சம், கெட்ட பெயர் தான் மிச்சம். இனி அந்த நிலை மாறுங்க. மேல் அதிகாரிங்க சொந்த விஷயங்களை தலையிடுற அளவுக்கு நெருக்கமாவாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும். கணினி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீங்க. கலைஞர்களுக்கு மறைந்து கிடந்த உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர நல்ல நிறுவனத்துல வாய்ப்பு கிடைக்கும். அரசால கௌரவிக்கப்படுவீங்க. ஒட்டுமொத்தமா இந்த ராகுவும் குரு பகவானும் இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தை உருவாக்கி விருச்சிக ராசி வாழ்க்கையின் அடித்தளத்தையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீரமைச்சு கொடுத்துருக்காருங்க. மன நிம்மதியை கொடுக்குறாங்க. மன மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க. என்னப்பா குறை உனக்கு, விருச்சிக ராசியே போதும், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முழுசா உங்களை வந்து பாதுகாத்து நிற்கிறாங்க. இன்னும் ஒரு சில விளக்கங்களை தெளிவா சொல்லணும்னா, இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு உதவி செய்த பல பேர் முன்வரக்கூடிய ஒரு நிலை உருவாகுதுங்க. மனசை அரிச்சுக்கிட்டே இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் இருந்த தேக்க நிலை வருமானத்திற்கு குறைவில்லாத அளவுக்கு உயரப்போகுது. புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும். அதே மாதிரி வெளியூர்ல இருந்த மனசுக்கு நம்பிக்கை ஊற்றும் செய்திகள் உங்களை வந்து சேரும். பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். புது புது பிரச்சனைகளுக்கு நூதனமாக சிந்தித்து முடிவெடுக்க போறீங்க. எல்லாத்துக்கும்
அதுக்கும் மேலேங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வெளியூர் வெளிநாட்டில் தங்கிட்டு இருந்தவங்க இப்போ குடும்பத்தோட வந்து சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க. உங்களுடைய பணிகளை வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பொருளாதார நிலையில் உயர்வு இருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கல சீராக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் விருச்சிக ராசி எப்போவுமே கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த உபத்திரங்கள் மறையுது. இனி வந்து விருச்சிக ராசிக்கு பாதிப்புனா 1% கூட கிடையாதுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனையே வந்துட்டு சாதாரணமாக மாறப்போகுது. அதே போல் கண்ணும் கருத்துமா கடமையில் இருந்துட்டீங்கன்னா மற்றவங்க கண் சிமிட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உயர்வுங்கிறது அப்படியே படிப்படியா இல்ல பல மடங்கு உயர்ந்துகிட்டே போகுங்க. லாபத்தை பெறுவீங்க. ஊதிய உயர்வு கிடைக்கும். கடின உழைப்பால முயற்சியால எல்லார்கிட்டையுமே ஆதரவை பெற போறீங்க. ஆல்ரெடி வந்து தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, பல கிளைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜவுளி வியாபாரம் எல்லாம் செய்றவங்களுக்கு கூடுதல் லாபத்தை பெற போறீங்க. கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலையில சக கலைஞர்கள் கிட்ட பகைமையின்றி சுமூகமாக பழகுவது ரொம்ப அவசியம். உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு விருதுகள் கிடைக்கும். சேமிப்புல கவனம் செலுத்த போறீங்க. மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்புல ஆர்வம்ங்கிறது நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும். கல்வி நிலையங்கள்ல சக மாணவர்கள் கிட்ட சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி விளையாட்டிலும் சரிங்க இல்ல மற்ற விஷயங்களையும் சரி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற போறீங்க. அடுத்ததான் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் உங்களுடைய பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுகளை பெற போறீங்க. தனிப்பட்ட அபிமானத்தை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவங்க பொறாமை படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு விருச்சிகம் வீரநடை போட போறீங்க. பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு செயல்பாடு வெற்றியை ஏற்படுத்தும். அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கெல்லாம் மனம் போல மாங்கல்யம் கிடைக்கும். ஆன்மீக பயணம் போவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல குறிப்பா குடும்பத்தாருடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு பக்க பலமா இருக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு பெருகும். உங்களை பத்தின விமர்சனங்கள் வந்துட்டு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஐயோ நல்லா இருக்கானே, எப்படித்தான் சம்பாரிச்சானோ, எப்படிதான் இந்த மாதிரி வாய்ப்பு அடைஞ்சானோ, எப்படியெல்லாம் வீடு கட்டிட்டானோ, இப்படி மற்றவங்க பொருளை பேசக்கூடிய அளவுக்கு தான் விமர்சனம் வரும். அதே மாதிரி எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்கும். அதே நேரம் செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக உங்களுக்கு வந்து சேரும். வீடு பராமரிப்பு பணிகளை கவனம் செலுத்துவீங்க. பழைய சொத்தை வித்துட்டு புதுசாக சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. அரசியல திடீர் முன்னேற்றம் இருக்கும். இதை எடுத்து பண வரவுங்கிறது மறைமுக பண வரவா இருக்கும். திடீர் பயணங்கள் கூடி வரும். இந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பண வரவு கொடுக்குங்க. பொருள் வரவுக்கு சாத்தியம் இருக்கு. அரசு கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அலட்சியம் காட்டக்கூடாது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு. குறிப்பா உங்க மனசுல உற்சாகம் பிறக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கும். கையில 4 காசு தங்கும். சேமிக்க தொடங்குவீங்க. சொத்து சேர்க்கை இருக்கு. எதிர்பாராத வகையில பண வரவு இருக்கு. பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரும். செய்யக்கூடிய தொழில் இருந்த அந்த கடின நிலை மாறுதுங்க. வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் வந்து சேரும். பெருமை வந்து சேரும். வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு கையில் பணம் பொருளும். எடுத்த காரியங்களில் முதல் முயற்சியிலே வெற்றி கிட்டுங்க. அதே மாதிரி இத்தனை நாளாக நீங்கள் என்ன பேசினாலும் மற்றவங்க அதை தப்பாகவே புரிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனால் இனி உங்கள் பேச்சுக்களில் முதிர்ச்சியும் தெரியும். மற்றவங்களே ஆச்சரியப்படுவாங்க. என்னடா இது, இவனா அப்படி பேசுகிறான், இவளா பேசுகிறா அப்படிங்கிற அளவுக்கு குடும்பத்திலையும் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. வீண் சந்தேகத்தை விட்டுடுங்க. குரு ராகு இவங்க 2 பேரும் ஒட்டுமொத்தமா உங்க வருத்தத்தை எல்லாத்தையுமே நீத்தி வைக்கிறாங்க. குறிப்பா உங்களுடைய சொந்த பந்தங்கள், தாயார்கிட்ட இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்குது. உங்க மனசுக்கு புது தெம்பு பிறக்கும். கணவன் மனைவி இடையான சிக்கல் எல்லாமே முழுமையா தீருது. வீட்டுல சந்தோஷம் நிறைந்திருக்கும். ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது பொதுப்படியா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் அடுத்தடுத்து கொடுக்க போகுதுங்கிறத தெரியப்படுத்தியாச்சுங்க. இந்த அதிர்ஷ்டங்கிறது நிலைச்சிருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. விருச்சிக ராசி செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க இல்லையா? ஸோ செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு காலையில் ஓகேங்களா அம்மன் பெயர்ல அர்ச்சனை செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா பூஜை பொருட்களோட மஞ்சள் குங்குமம் வாசனை நிறைந்த மல்லிகை மலர்கள் அப்புறம் வந்து மண்ட வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 3 உருண்டை அந்த வெல்லம் அதை வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பூசாரிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. இதன் காரணமா வீட்டில் நீடித்த நிலைத்த மகிழ்ச்சி தங்கும். அதே
மாதிரி மலர் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு மலர் வாங்கி கொடுங்க. ஏதாவது நவகிரக தோஷம் இருந்தாலும் அது விலகும். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. அதே போல இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு, அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை புதன்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய காரிய அனுகூலம் உண்டாகும், மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். மூன்றாவது பரிகாரங்கம் திருவேற்காடு மாரியம்மனை குடும்பத்தோடு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும். ஸோ ஒட்டுமொத்தமாக ராகுவும் குருவும் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஜீரோவில் இருந்தவங்களை ஹீரோ மாத்தி வச்சிருக்காங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.